பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம முத்துவேல் கிட்ட வந்து சக்திவேல் வராங்க. அண்ணன், நான் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கேன். அதை நானா சுயமா யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவுக்கு நீங்க என்கிட்ட சம்மதம் சொல்லுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து முத்துவேல் கிட்ட கேக்குறாங்க. என்ன சக்தி, என்ன முடிவு, எனக்கு எதுவும் புரியலன்றாங்க. அண்ணன், உங்க நடவடிக்கை இப்ப கொஞ்ச நாளா சரியில்லை. உங்க மருமகன் கூட நீங்க ரொம்பவே ஒட்டி உராசிட்டு இருக்கீங்க. உங்களவே நீங்க தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு உங்களை நம்பிட்டு நாங்க இருக்கோம். கடைசியில உங்களுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் உங்க மகளுக்கோ இல்ல மருமகனுக்கோ தூக்கி கொடுத்துட்டா நாங்க என்ன நடுத்தெருவுலையா நிப்போம்? இப்ப எல்லாரும் நல்லா இருக்கிறபடியே சொத்து எல்லாமே பிரிச்சு கொடுத்துடலாம். பழனிக்கு எவ்வளவு சேரணுமோ அது, எங்களுக்கு எவ்வளவு சேரணுமோ அது எல்லாமே பிரிச்சு கொடுத்துடலான்ன்றாங்க. ஏண்டா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமாண்ணே, எனக்கு உங்க மேல சந்தேகமா இருக்கு. நீங்க இத பண்ணுவீங்களோன்னு எனக்கு தோணுது. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னுடைய பயத்திலயும் எந்த ஒரு தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்து கேக்குறதுல தப்பான்னு சொல்லிட்டு இப்ப முத்துவேல் கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க சக்திவேல். உடனே வடிவு வந்து, தம்பி, அவரு உடம்பு முடியாம இருந்திருக்காரு. அத வந்து பார்த்துட்டு கதிர் உதவி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து விட்டுருக்கான். அது ஏன் தம்பி இவ்ளோ பெருசாக்குறீங்கன்றாங்க. அண்ணி, நீங்க வேணும்னா உங்க கணவர் சொல்றத நம்பலாம். கணவனே கண் கண்ட தெய்வம் நீங்க நினைக்கிறவங்க உங்களுக்கும் ஒருவேளை உங்க மக கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லி கூட என் அண்ணனோட மனச மாத்திருக்கலாம். எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அண்ணி. என்னால என் அண்ணனை நம்ப முடியாது. அவர் எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துட சொல்லுங்க. இப்ப எப்படி நம்ம சந்தோஷமா ஒண்ணா இருக்கோமோ அதே மாதிரி இருக்கலாம். அண்ணன் எல்லா கணக்கு வழக்கு வணிகர் சங்கத்துல இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டும். ஆனா சொத்து மொத்தமும் என் பேர்லயும் என் மகன் குமார் பேர்லயும் வந்தாகணும்ன்றாங்க. உடனே வடிவு கேக்குறாங்க. ஏன் தம்பி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த சொத்துல கோமதிக்கும் பங்கு இருக்கு, அதே மாதிரி ராஜுக்கும் பங்கு இருக்கு. எங்களுடைய பங்கு ராஜுக்கு தானே சேரணும்ன்றாங்க. தெரியும் அண்ணி, நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஓடுகாலி கோமதியும் அந்த ஓடுகாலி ராஜியும் வீட்டை விட்டு ஓடி போயிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நின்றது யாரு? நாங்க. நீங்க எல்லாரும் தானே. உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா? எனக்கு முக்கால்வாசி பயமே என்ன தெரியுமா? இத பத்தி தான். நீங்க எப்படியும் உங்க பொண்ணுக்கு சொத்தை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் இப்ப சொத்தை வந்து என்னுடைய மகன் பேருக்கும் என் பேருக்கும் மாத்துறேன். நீங்க வந்து அவளுக்கு சொத்து கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எப்படி தம்பி நீங்க சொல்லுவீங்க? எங்களுக்கும் இந்த சொத்துல பங்கு இருக்கு. என்னுடைய பொண்ணான ராஜிக்கு நாங்க கொடுக்க போறோம். இதுல என்ன இருக்குன்றாங்க. அப்படி மட்டும் நடந்தா இந்த சக்திவேலோட மறுமுகத்தை தான் நீங்க பாப்பீங்கன்னு சொல்லிட்டு சக்திவேலும் வடிவும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. முத்துவேலுக்கு, இங்க பாருடா, உனக்கு என்ன சக்தி? இப்ப சொத்து உன் பேருக்கு எழுதி வைக்கணும், அவ்வளவுதானே. ஒரு சொட்டு நிலம் கூட, ஒரு சொட்டு சென்ட் கூட எனக்குன்னு எதுவுமே வேண்டாம். எல்லாமே உனக்கும் குமாருக்கும் எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இதுல இருந்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்றாங்க. இத கேட்ட வடிவு, ஏங்க, நம்ம பொண்ணு ராஜிக்கு கல்யாணமும் நம்ம நினைச்சபடி நடத்தல. அவளுக்கு சேர வேண்டிய சொத்தோ நகையோ இது கூட நம்ம கொடுக்கலன்னா எப்படிங்கன்றாங்க. என்னுடைய பொண்ணு வாக்கப்பட்டு போயிருக்கிற இடம் ரொம்பவே நல்ல இடம். அவ என்னதான் வரதட்சணை வாங்கிட்டு போலனாலும் அவளுடைய புருஷனும் அவளுடைய மாமனார் மாமியாரும் அவளை நல்லபடியா பார்த்துப்பாங்க. சக்திவேலுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நான் கதிருக்கும் என் பொண்ணு ராஜுக்கும் சொத்து எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துடுவேன்னு சொல்லிட்டு அவன் நம்புறான். அந்த நம்பிக்கையை நான் பொய்யாக்குறதுக்காக தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சக்தி, நாளைக்கு நீ பத்திரத்தை எல்லாமே ரெடி பண்ணு. எங்கெல்லாம் கையெழுத்து போடணும்னு நீ நினைக்கிறியோ அந்த எல்லா இடத்துலயுமே கண்ணை மூடிட்டு கையெழுத்து போடுறேன். இப்போ உனக்கு திருப்தியான்றாங்க. அண்ணன், பேச்சு மாற மாட்டீங்கல்லன்றாங்க. இந்த முத்துவேலு எப்பவுமே பேச்சு தவற மாட்டான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது பழனி, அண்ணன் என்னென்ன பேசிட்டு இருக்க? நீ இப்படி பண்றது ரொம்பவே தப்பு. வேண்டாண்ணே, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு சொத்தும் வேணாம், எதுவுமே வேணாம். எனக்கு என் அண்ணனுங்க ஒத்துமையா இருந்தா போதும். சக்திவேல் அண்ணாதான் ஏதோ புத்தி கெட்டு பேசுறாருன்னா நீங்க எதுக்காக சொத்தை பிரிச்சு கொடுக்குறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சுகுனியா சொல்றாங்க. ஏங்க, உங்க அண்ணனே அமைதியா சொத்தை பிரிச்சு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்புறம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? வாயை மூடிட்டு அமைதியா இருங்கங்கன்னு சொல்லிட்டு இப்ப சுகுனியா சொன்னதும் முத்துவேல் வந்து, என் முடிவு இதுதான், நாளைக்கே சொத்தை பிரிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதை நினைச்சு வடிவுக்கு பயங்கரமா ஃபீல் ஆகுது. என்னங்க இப்படி போய் சொல்லிட்டீங்களேன்றாங்க. எனக்கு என் மாப்பிள்ளை பத்தி நல்லாவே தெரியும். இந்த சொத்து எல்லாமே வந்து அவன் கொடுத்தாலும் வாங்க மாட்டான். எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும்னு சொல்லிட்டு
கதிரை பத்தி பெருமையா முத்துவேல் பேசுறாங்க. இதை கேட்டு வடிவும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை கதிருக்கு மட்டும் விஷயம் தெரிய வந்தா கதிர் என்ன செய்ய போறாங்க, உண்மைய சொல்லுவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.